வணக்கம் நண்பர்களே. எல்லார் வாழ்க்கையிலும் எதிரிங்க இருப்பாங்க. ஆனா உனக்கு வெளியில தெரிஞ்ச எதிரிகளை எதிர்கொள்வது எவ்வளவு கடினமோ அதை விட பல மடங்கு வலி தர்றது என்னன்னா, நம்ம கூட ஒரே வீட்டுல வாழ்ந்தவங்க, ஒரே சாப்பாட்டை உண்டவங்க காலம் செல்ல செல்ல நமக்கு எதிரியாக மாறும்போது ஏற்படும் மனவலிதான். இதை சாதாரணமா புரிஞ்சிக்க முடியாது. இதை அனுபவிச்சவனுக்குத்தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல அரசர்களை வீழ்த்தியது வெளிநாட்டு எதிரிகள் அல்ல, சொந்த உறவுகள், அமைச்சர்கள், குடும்பத்தினர்கள் தான். அதனாலதான் சாணக்கியா நீதியில் பகைவர் வீட்டுக்கு வெளியே இல்ல, பெரும்பாலும் வீட்டிற்குள் தான் இருக்கிறார்கள் என்ற கருத்து பல இடங்களில் வலியுறுத்தப்படுகிறது. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான லைஃப்க்கு தேவையான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. இங்கே உன் குடும்பத்தினர்கள் என்று சொல்வது உன் அப்பா அம்மாவை கிடையாது. உன் உறவினர்களை குடும்ப நபர் எதிரியாக மாறுவது திடீரென்று நடக்காது. அது மெதுவாக, மிக சத்தமில்லாமல், நம்மால் கவனிக்க முடியாத அளவுக்கு தொடங்குகிறது. ஆரம்பத்தில் அது பொறாமையாக இருக்கும், பின்னர் ஒப்பீடாக மாறும், இறுதியில் வெளிப்படையான எதிர்ப்பாக மாறும். இதை உணராத மனிதன் தன்னை தானே அழித்துக் கொள்கிறான் என்று சாணக்கியா எச்சரிக்கிறார். இங்கே முதல் முக்கிய வழி என்னவென்றால், உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்வது. குடும்பம் என்ற பெயருக்காக உண்மையை மறுக்கக்கூடாது. ஏனெனில் சாணக்கியாவின் பார்வையில் உறவு என்பது இரத்தத்தால் அல்ல, செயலில் தான் நிரூபிக்கப்படுகிறது. ஒருவர் உன் வளர்ச்சியை பார்த்து அமைதியாக இருக்க முடியாமல் உன் பின்னால் தடைகள் போட ஆரம்பித்தால், உன் தோல்வியில் சந்தோஷப்பட ஆரம்பித்தால், உன் முயற்சிகளை சிறுமைப்படுத்த ஆரம்பித்தால், அவன் உன் உறவாக இருந்தாலும் அவன் உன் நலனுக்கானவன் அல்ல என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதை உணராமல் நான் தான் அதிகம் நினைக்கிறேன் என்று உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டால் அதுவே உன் வீழ்ச்சிக்கான முதல் படி. சாணக்கியா இதை அறிந்தும் அறியாதவன் போல நடிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று கடுமையாக விமர்சிக்கிறார். இரண்டாவது முக்கிய வழி என்னவென்றால், உன் திட்டங்களையும் கனவுகளையும் அடுத்த அடிகளையும் குடும்பத்தினரிடம் கூட முழுமையாக வெளிப்படுத்தக்கூடாது. ஏனெனில் சனகாக்கியின் அரசியல் தத்துவத்தில் ரகசியம் என்பது ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்தது. எதிரி உன் திறமையை அறிந்தால் நீ போரில் தோல்வியடையலாம், ஆனால் எதிரி உன் திட்டத்தை அறிந்தால் நீ போரிடுவதற்கு முன்னே தோல்வியடைவாய். குடும்ப நபர் எதிரியாக மாறிய பிறகு அவன் உன் ஒவ்வொரு தகவலையும் உனக்கு எதிராக பயன்படுத்துவான். உன் சொற்களை மாற்றி சொல்வான், உன் எண்ணங்களை திரித்து மற்றவர்களிடம் பரப்புவான், உன் பலவீனங்களை ஆயுதமாக மாற்றுவான். அதனால்தான் சாணக்கியா நம்பிக்கை என்பது முழுமையாக யாரிடமும் கொடுக்கக்கூடாத ஒன்று, அதற்கும் அளவு வேண்டும் என்று சொல்கிறார். குறிப்பாக பணம், தொழில், எதிர்கால திட்டம், சொத்து, பதவி போன்ற விஷயங்களில் குடும்பம் என்பதற்காக முழு வெளிப்படைத்தன்மையாக இருப்பது ஆபத்தானது. மூன்றாவது முக்கிய வழி என்னவென்றால், நேரடி மோதலை தவிர்ப்பது. சாணக்கியா ஒருபோதும் தேவையில்லாத போரை ஆதரிக்கவில்லை. அவர் போரை ஆதரித்தது வெற்றிக்காக மட்டுமே, கோபத்திற்காக அல்ல. குடும்ப எதிரியுடன் நேரடியாக சண்டை போடுவது உனக்கு மன அமைதியை தராது. அது மற்ற உறவுகளை உனக்கு எதிராக மாற்றும், உன்னை தவறாக காட்டும், உன் பெயரை கெடுக்கும். சாணக்கியாவின் பார்வையில் சிறந்த பழிவாங்கல் என்பது சத்தமில்லாத முன்னேற்றம். எதிரி உன்னை கீழே இழுக்க முயற்சிக்கும் போது நீ அமைதியாக மேலே ஏறிக்கொண்டே போவதுதான் அவனுக்கான உண்மையான தண்டனை. அதனால்தான் அவர் மௌனம் பல நேரங்களில் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறுகிறார். குடும்ப எதிரி உன்னை அவமானப்படுத்தும் போதோ, உன்னை தூண்டும் போதோ நீ உடனடியாக பதில் சொன்னால் அவன் வெற்றி பெறுகிறான். ஆனால் நீ உன் இலக்கில் கவனம் செலுத்தினால் அவன் மனதில் தோல்வி தொடங்குகிறது. நான்காவது முக்கிய வழி என்னவென்றால், உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல். குடும்ப நபர் செய்த காயம் வெளிமனிதன் செய்த காயத்தை விட ஆழமாக இருக்கும். அதனால் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் இயல்பாக வரும். ஆனால் சாணக்கியா தெளிவாக சொல்கிறார், உணர்ச்சியில் எடுக்கப்படும் எந்த முடிவும் எதிரிக்கு லாபமாகவே முடியும். உன் கோபம் உன் புத்தியை மூடிவிட்டால் நீ உன் எதிரியின் கையில் நீயே ஆயுதம் கொடுத்து விடுகிறாய். அதனால் தான் சாணக்கியா கோபம் என்பது அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் உள்ள வேறுபாட்டை அழித்துவிடும் என்று எச்சரிக்கிறார். குடும்ப எதிரியை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன் உள்ளே இருக்கும் கோபத்தை வெல்ல வேண்டும். ஐந்தாவது முக்கிய வழி என்னவென்றால், பொருளாதாரமும் சுயநிலையும். சாணக்கியா நீதியில் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு கருத்து என்னவென்றால், பொருளாதார சுதந்திரம் இல்லாதவன் யாரிடமும் அடிமையாகவே இருப்பான். குடும்ப எதிரிகள் பெரும்பாலும் உன்னை கட்டுப்படுத்துவது பணம், சொத்து, உதவி, சார்பு மூலமாகத்தான். நீ இல்லை என்றால் நான் இல்லை என்ற நிலை வந்தால் அவன் உன்னை எளிதாக இயக்க முடியும். அதனால் தான் சாணக்கியா தனக்கான ஆதாரம் இல்லாதவன் தன் சொந்த உறவுகளாலும் அவமதிக்கப்படுவான் என்று கடுமையாக சொல்கிறார். நீ பொருளாதாரமாக, மனதளவிலும், முடிவெடுப்பிலும் சுயநிலையுடன் இருந்தால் குடும்ப எதிரியின் சக்தி தானாகவே குறையும்.
ஆறாவது முக்கிய வழி என்னவென்றால் காலத்தை உன் பக்கம் திருப்புவது. சாணக்கியாவின் மிகப்பெரிய ஆயுதம் நேரம். உடனடி வெற்றி இல்லை என்றாலும் நீ தொடர்ந்து உன்னை மேம்படுத்திக் கொண்டே இருந்தால் உன் எதிரி எவ்வளவு திட்டம் போட்டாலும் காலம் அவனை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். குடும்ப எதிரிகள் பெரும்பாலும் முகமூடி அணிந்திருப்பார்கள். ஆனால் காலம் அந்த முகமூடியை கிழித்தே விடும். நீ சரியான பாதையில் அமைதியாக நடந்தால் இன்று உன்னை எதிரியாக பார்க்கும் குடும்பமே நாளை உன் வெற்றிக்கு முன் அமைதியாக நிற்கும் நிலை வரும். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் சாணக்கியா நீதி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது. குடும்பம் எதிரியாக மாறினாலும் நீ மனித நேயத்தை இழக்கக்கூடாது. ஆனால் முட்டாள்தனமாகவும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்க வேண்டும், உறவுகளின் கருணையில் அல்ல. இதுதான் சாணக்கியா காட்டிய முதல் பெரிய பாதை. குடும்ப எதிரியை சமாளிக்கிறது வெளியில போற்ற யுத்தம் மாதிரி இல்ல, அது ஒரு உள்மன யுத்தம். இந்த யுத்தத்தில் தோக்கிறவன் வெளியில எவ்வளவு வெற்றி பெற்றாலும் உள்ளுக்குள்ள உடைந்தவனாகவே இருப்பான். குடும்ப எதிரிகள் பெரும்பாலும் உன்னை நேரடியாக அழிக்க மாட்டாங்க. அவங்க உன் நம்பிக்கையை மெதுவாக சிதைப்பார்கள், உன் முடிவுகளை கேள்விக்குறியாக மாற்றுவார்கள், உன் தேர்வுகளை தவறானவை போல காட்டுவார்கள். இது போன்ற வார்த்தைகள் மூலம் உன் மனதில் குற்ற உணர்ச்சியை விதைப்பார்கள். சாணக்கியாவின் பார்வையில் இது மிகப்பெரிய வஞ்சகம். ஏனெனில் உண்மையான உறவு உன் வளர்ச்சியை நிறுத்தாது. ஆனால் குடும்ப எதிரி உன் வளர்ச்சியை தன்னுடைய பாதுகாப்புக்கு ஆபத்தாக பார்க்கிறான். அதனால் தான் அவன் உன் கனவுகளை சுயநலமாகவும் உன் முன்னேற்றத்தை துரோகம் போலவும் காட்ட முயற்சிக்கிறான். இதை புரியாமல் குற்ற உணர்ச்சிக்கு அடிமையான மனிதன் வாழ்நாள் முழுக்க பிறர் விதித்த எல்லைக்குள் தான் வாழ்ந்து முடிக்கிறான். சாணக்கியா இங்கே ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொல்கிறார். குடும்ப எதிரியிடம் நீ குரல் உயர்த்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் உள்ளே உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ளக்கூடாது. அவன் சொல்வது உண்மை போல தோன்றினாலும் அது உன் வளர்ச்சியை தடுக்கிறது என்றால் அது உனக்கு எதிரான ஆயுதம்தான். அதனால் தான் சாணக்கியா எல்லா ஆலோசனையும் உன் நலனுக்காக இருக்காது என்று எச்சரிக்கிறார். குறிப்பாக குடும்பத்திலிருந்து வரும் ஆலோசனைகள் மிக கவனமாக வடிகட்டப்பட வேண்டும். ஏனெனில் அவை அன்பு போல வந்து பயத்தை விதைக்கும், பாதுகாப்பு போல வந்து அடிமைத்தனத்தை உருவாக்கும். இங்கே சாணக்கியா காட்டும் வழி என்னவென்றால் உன் முடிவுகளை நீ அமைதியாக எடுத்து அதன் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள்வது. பிறர் மகிழ்ச்சிக்காக உன் வாழ்க்கையை ஒப்படைக்காதே. அது தர்மம் அல்ல, அது உன் எதிர்காலத்துக்கு செய்யும் துரோகம். குடும்ப எதிரிகள் பயன்படுத்தும் இன்னொரு ஆபத்தான யுக்தி உன்னை மற்றவர்களிடம் தவறாக காட்டுவது. உன் சொற்களை திரித்து சொல்வார்கள், உன் அமைதியை பலவீனமாக மாற்றுவார்கள், உன் தனித்தன்மையை அகந்தை போல விளக்குவார்கள். சாணக்கியாவின் பார்வையில் இதற்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு உன் நடத்தை, உன் ஒழுக்கம், உன் நிலைத்தன்மை. ஏனெனில் நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் பொய் பரப்புபவன் அதை மீண்டும் திரிப்பான். ஆனால் நீ தொடர்ந்து ஒரே மாதிரி நேர்மையாக நடந்தால் காலம் உன் பக்கம் பேசும். அதனால்தான் சாணக்கியா உண்மைக்கு விளக்கம் தேவையில்லை, அது காலத்தால் நிரூபிக்கப்படும் என்று கூறுகிறார். இந்த நிலையில் பலர் மனதில் வரும் கேள்வி ஒன்று, நான் எப்போதும் அமைதியாக இருந்தால் அவர்கள் என்னை பயன்படுத்த மாட்டார்களா என்பதுதான். சாணக்கியா இதற்கு மிக தெளிவான பதில் சொல்கிறார். அமைதி என்பது பலவீனம் அல்ல, ஆனால் எல்லையில்லாத அமைதிதான் ஆபத்து. குடும்ப எதிரியிடம் நீ மரியாதையுடன் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் அவன் எவ்வளவு இடம் பெற வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். எல்லா உறவுகளுக்கும் ஒரே அளவு அணுகல் கொடுத்தால் உன் மனமும் உன் எதிர்காலமும் பாதுகாப்பற்றதாகிவிடும் என்கிறார். குடும்பம் எதிரியாக மாறினாலும் சாணக்கியா நம்மை கோபப்பட சொல்லல, பழிவாங்க சொல்லல. அவர் சொல்லியது ஒரே விஷயம்தான், உன் வாழ்க்கையை நீ இழக்காதே. இன்னைக்கு உன்னை தாழ்த்துற வார்த்தைகள் தான் நாளை உன் உயர்வுக்கு சாட்சியாகும். அதனால் சத்தம் போடாதே, அமைதியா உன் பாதையில் நட. உன் வளர்ச்சி தான் உன்னோட பதில். யாரையும் மாற்ற முடியாது, ஆனால் உன்னை யாராலும் உடைக்க முடியாத மாதிரி நீ உன்னை உருவாக்கிக்கலாம். உண்மையான வெற்றி என்பது மற்றவங்களை தோற்கடிப்பது அல்ல, உன் மனதை நீ ஆள ஆரம்பிப்பது. நீ அமைதியாக முன்னேறினால் காலமே உன் பக்கம் பேசும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சாணக்கியா நீதி உண்மைகள் இன்னும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.